வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஆல்னு வச்சுக்கோங்க. வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கிளியராக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜேசிபி துருப்பிடிச்சு, அதாவது வந்து அங்கங்கே பெயிண்டெல்லாம் ஒளிஞ்சிருந்தது. அது இல்லாமல் வந்து சில்லற வேலை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங்கு, லோடரில் கிராக்கு, கேபினில் அரிப்பு, இந்த மாதிரிலாம் இருந்தது. அதை வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டு கேபினை கழட்டி, இந்த வீடியோ வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மறுபடியும் அப்டேட் பண்ணியிருக்குதுங்க. கேபின் கழட்டி, லோடரு, பூமு, ஸ்டிக்கு, பக்கெட் எல்லாமே தனித்தனியாக கழட்டி பெயிண்ட் அடித்து மறுபடியும் கேபின் அந்த அரிச்ச பகுதியெல்லாம் வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு ஒரிஜினாலிட்டி தெளிவாக கொண்டு வந்து எல்லா பகுதியுமே உடஞ்ச கிளாஸு எல்லாமே மாற்றி ஒரு புது வண்டிக்கு இணையான ஒரு வண்டியாக பண்ணியாச்சு. அதனோட வீடியோ வந்து அதனோட வீடியோ லிங்க்கை வந்து கடைசியாக இணைச்சிருக்கேன். இப்போ வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். இதே வண்டியை ஒரிஜினாலிட்டி எல்லாமே வேலையெல்லாம் தெளிவாக செஞ்சு புது வண்டிக்கு இணையான வண்டியை உங்களுக்கு கொடுத்துருக்கு. யாருக்கேனும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவின் இறுதியில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வண்டி வேலை செய்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, வேலை செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, எப்படி இருந்தேனான்னு இப்படி ஆயிட்டேன், அதாவது வந்து மோசமான நிலையில் இருந்த வண்டி கூட வந்து தெளிவாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்குதுங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா, ஜேசிபி இது பழைய வண்டி ஆயிடுச்சு, இது இனிமேல் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மைதான், இல்லைன்னு மறுக்க முடியாதுங்க. இருந்தாலும் நம்ம வேலைப்பாடு செஞ்சு புது வண்டிக்கு நிகராக நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோனால் போடுறோம். கேபின் தனியாக, சேஸ் தனியாக, எல்லாமே அக்கக்க வண்டியே பிரித்தாச்சுங்க. பிரித்து மறுபடியும் ஒரிஜினாலிட்டி தெளிவாக கொண்டு வந்து இந்த வீடியோவை மறுபடியும் வண்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு கேபினை மாற்றலாமா இல்லது இதையே வேலை செய்யலாமா அப்படிங்கிற தலைப்பில் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டாக ஓட்டி விட்டு போட்டிருக்குது. இந்த கேபின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அரிப்பு, அவ்வளோ இடத்துல அரிப்பு இருந்ததுங்க. அந்த அரிப்பெல்லாம் நீக்கி பீஸெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி போட்டு அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். இப்போ கேபின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கேபின் வேலை முடிஞ்சு பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து வண்டிக்கும் வந்து பெயிண்ட் அடித்தாச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன வேலை தாங்க. அதாவது டெபிளைசரில் பெயிண்ட் விழுந்தது, இது துரு பிடிக்கவோ உப்பு பிடிச்சிவோ இதெல்லாம் பண்ணலைங்க. அங்கங்கே பெயிண்ட் எல்லாம் லைட்டாக அந்த 2010 மாடல் வண்டி அப்படிங்கிறனால அங்கங்கே பெயிண்ட் விழுந்திருந்தது. அதனால் வந்து ஒரிஜினாலிட்டி தெளிவாக பார்த்து, லோடர்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிராக் இருந்தது, அதெல்லாம் கிராக்கெலாம் சரி பண்ணி ஒரிஜினாலிட்டி தெளிவாக புது வண்டிக்கு இணையான வண்டியாக பண்ணியாச்சுங்க. ஒரு 80% வேலையெல்லாம் முடிஞ்சு லோடரெல்லாம் மாட்டி பக்கெட்டை மாட்டியாச்சு. மேலே ஒன்று கேபின் இது மட்டும் மாட்டாமல் இருக்குது, பானட்டு மட்டும் மாட்டாமல் இருக்குது. இந்த மர்க்கேடு வேலை செய்யும்போது கூட ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். மர்க்கேடு பாருங்கள், ஒரிஜினாலிட்டி தெளிவாக இருக்குங்களா, ஒரு கம்பெனி மர்க்கேடு மாதிரியே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னால் இருந்த மர்க்கேடும் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். அந்த மர்க்கேடுக்கும் இந்த மர்க்கேடுக்கும் அதே மர்க்கேடு தாங்க, வேலைப்பாடு செஞ்சு போட்டிருக்குது.
இந்த சைடு மர்க்கேடும் பாருங்கள், மர்க்கேடெலாம் ஒடுங்கி வளைஞ்சு நெளிஞ்சு இருந்த மர்க்கேடு ஒரிஜினாலிட்டி எவ்வளோ தெளிவாக கொண்டாந்து போட்டிருக்காங்கிறதையும் பாருங்கள். அது வேறு வண்டி இது வேறு வண்டியெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த ஒரிஜினாலிட்டி கண்ணாடியில் கூண்டில் வந்து அந்த ஃபோன் நம்பர் அதே நம்பர் தான் இருக்குது, இன்றைக்கும் அதே நம்பர் தான் இருக்குது. பார்த்துக்குங்க, ஒரே வண்டி தான். எவ்வளோ தெளிவாக கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். பூமு, ஸ்டிக்கு, பக்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 90% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. இறுதிக்கட்ட பணியில் இருக்குங்க. ஒரு புது வண்டிக்கு இணையான வண்டின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. இன்ஜினு, கீரு, கிரவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. அவுட்லுக்கிங் மட்டும்தான் கம்மியாக இருந்தது. அந்த அவுட்லுக்கிங்கும் 100% வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம பாருங்கள், தூரம் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த புது வண்டிக்கு இணையான ஒரு நிகரான வண்டியே இருக்குது. இப்போ ரீபெயிண்ட்டுன்னு யாராலும் சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் வந்து மாடலை கேட்கும்போது இப்போ பளிச்சிட்டு ரீபெயிண்ட் சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, பெயிண்ட் அடிக்கும்போது அவ்வளோ தெளிவுங்க. ஒரு திப்பியாக இல்லாமல் பட்டியெல்லாம் பார்த்து கரெக்டாக ஒரிஜினாலிட்டி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி பெயிண்ட் அப்படிங்கிறதுனால பெயிண்ட்டு சேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ முழுசாக ரெடி ஆயிடுச்சு. பானட்லாம் மாட்டாமல் இருந்தது, எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ பக்கெட்டும் மாட்டியாச்சு. இப்போ கம்பெனி பெயிண்ட் அடிச்சனால பார்த்தீங்கன்னா சேட் ஆகாதுங்க, சேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வண்டி அது கழட்டும் போதும் பார்த்துருப்பீங்க. இப்போ வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத. லோடர்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பீஸெல்லாம் எடுத்துகிட்டு கிராக்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதே போல் வண்டி உங்களுக்கும் வந்து வெல்டு கிராக் இருந்தது அப்படின்னா ஒரிஜினாலிட்டி வெல்டெல்லாம் அடித்து தெளிவாக அடித்து பெயிண்ட் டச்சப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தது அப்படின்னா இதனோட இறுதியில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.